வாய் புற்றுநோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு தைலம் சொல்ல போகிறேன். வாய் கொப்பளிக்கிறதுக்கு. அதாவது ஒரு மண்பானை எடுத்துக்கணும். அந்த மண்பானையில் ஒரு 100 கிராம் கல்லுப்பு, அந்த 100 கிராம் கல்லுப்புக்கு 1 லிட்டர் குப்பை மேனிச்சாறு ஊற்றி நல்லா கலக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த கல்லுப்பு எல்லாம் அந்த 1 லிட்டர் குப்பை மேனிச்சாறில் கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு 1 லிட்டர் அதுக்கு சமமாக, அதாவது எவ்வளோ லிட்டர் குப்பை மேனிச்சாறு ஊற்றிருக்கோம், 1 லிட்டர் குப்பை மேனிச்சாறுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சி எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ முதல்ல உப்பை கொட்டுறோம். 100 கிராம் கல்லுப்பு, அது மூழ்கிற அளவில் 100 கிராம் கல்லுப்புக்கு 1 லிட்டர் குப்பை மேனிச்சாறு போட்டு நல்லா கலக்கி விடணும். அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சிரும். அது கரைஞ்ச பிறகு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தைலத்தை காய்ச்சி எடுத்துடணும். வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுக்கு முன்போ அல்லது பின்போ ஒரு 10லேருந்து 15 மில்லி இந்த தைலத்தை வாயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாயில் அப்படியே வச்சுட்டு அப்படியே வாய் கொப்பளிச்சுட்டு துப்பிடணும். ஸோ இது வாய் புற்று கூட ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான குப்பைமேனி தைலம் இது. நன்றி.